வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 8.4ல 13th sum பார்க்க போறோம். If A, B, C are any three events such that probability of B is twice as that of probability of A and probability of C is thrice as that of probability of A, and if P of A intersection B is 1 by 6, P of A intersection C is 1 by 4, P of A intersection C is 1 by 8, P of A union B union C is 9 by 10, P of A intersection B intersection C is 1 by 15, then find P of A, P of B and P of C. அதாவது A, B, C என்பன மூன்று நிகழ்ச்சிகள் எனில் B கிடைப்பதற்கான நிகழ்தகவு A இன் நிகழ்தகவை போல இரு மடங்காகவும் C கிடைப்பதற்கான நிகழ்தகவு A ஐ விட 3 மடங்காகவும் உள்ளன. மேலும் P of A வெட்டு B 1/6, P of B வெட்டு C 1/4, P of A வெட்டு C 1/8, P of A சேர்ப்பு B சேர்ப்பு C 9/10 மற்றும் P of A வெட்டு B வெட்டு C 1/15 எனில் P of A, P of B மற்றும் P of C காண்க அப்படின்றதுதான் கேள்வி. நமக்கு முதல்ல கேள்வியை கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா P of A வை, P of B மற்றும் P of C கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இப்போ நமக்கு P of B பத்தி சொல்லிருக்காங்க பாருங்க. probability of B is twice as that of probability of A. probability of A வை போல இரு மடங்கு அப்படி இருக்காங்க. அதாவது B இன் நிகழ்தகவானது A இன் நிகழ்தகவை போல இரு மடங்குன்னு இருக்காங்க. அப்போ நம்ம P of B is equal to twice 2 times P of A எழுதிட்டோம். அடுத்து P of C, அதாவது probability of C பத்தி சொல்லிருக்காங்க. probability of C is thrice அப்படினா 3 மடங்கு அப்படினு அர்த்தம். அதாவது C இன் நிகழ்தகவானது C கிடைப்பதற்கான நிகழ்தகவு A ஐ விட 3 மடங்காகவும் உள்ளது. அப்போ P of C என்பது 3 மடங்கு P of A அப்படிங்கற அர்த்தத்துல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்புறம் அது இல்லாம வேற என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்க போறோம். P of A வெட்டு B, P of A intersection B is 1 by 6, P of B intersection C is 1 by 4, P of A intersection C, A வெட்டு C வந்து 1/8 னும், P of A union B union C is 9 by 10 அப்படினும், P of A intersection B intersection C வந்து 1 by 15 அப்படினும் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த P of A, P of B, P of C இந்த மூணும் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது P of A union B union C க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C அப்படிங்கற ஃபார்முலா. அதாவது A, B மற்றும் C ஏதாவது மூன்று நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சமம் P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus P of A வெட்டு C plus P of A வெட்டு B வெட்டு C அப்படிங்கற ஃபார்முலா. பாருங்க இந்த ஒற்றைப்படையா வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளா இருந்தா பிளஸும், பாருங்க இது 3ங்கும்போது இது பிளஸும், இந்த ரெட்டையா வரக்கூடிய A B இன்டர்செக்ஷன்ல வரதெல்லாம் மைனஸும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டோம்னா ஈஸியா இந்த ஃபார்முலாவை எழுதிட முடியும். சோ நமக்கு இதனோட வேல்யூஸ் ஒரு சிலரோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். அங்கங்க அதனுடைய வேல்யூஸை பிரதியிடலாம். P of A union B union C பாருங்க 9/10 இருக்காங்க. இதுக்கு நேரா 9/10 சமம். P of A P of A னே தான் இருக்கு அப்படியே எழுதிக்கிறோம். ஆனா P of B வந்து 2 வாட்டி P of A இருக்காங்க. சோ அது 2 times P of A னு எழுதிக்கலாம். P of C thrice P of A னு கொடுத்திருக்காங்க. அதனால 3 வாட்டி P of A னு எழுதிக்கிறோம். P of A வெட்டு B இருக்கு இல்லீங்களா? A intersection B 1/6 னும், P of B intersection C 1/4 னும், A intersection C இருக்கு இல்லீங்களா? P of A வெட்டு C 1/8 னும் plus 1/15 னும் P of A intersection B intersection C கொடுத்திருக்காங்க. இப்போ நாம என்னன்னா இதுதான் வேணும். அதனால முதல்ல நம்ம அப்படியே ஒரு ஸ்டெப் எழுதிக்குவோம். 9/10 சமம் ஒரு P of A, இது 2 இது 3 னு மொத்தம் 6 P of A இருக்கு. அது அப்படியே எழுதிட்டு போறோம்.
அப்புறம் மைனஸ் 1/6 மைனஸ் 1/4 மைனஸ் 1/8 பிளஸ் 1/15 அப்படின்னு எழுதிடும். எழுதிக்கிட்டு இப்போ நமக்கு இந்த P of A கால்குலேட் பண்ணிட்டோம்னா இதுல பாருங்க, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா P of B யும் P of C யும் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 6P of A வை இங்க வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர போறோம். பாருங்க, அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம் 9/10 இந்த -1/6 இங்க வந்தா +1/6, அந்த -1/4 இங்க வந்தா +1/4, அதே போல -1/8 லெஃப்ட் சைடு வந்தா +1/8, அதே போல +1/15 லெஃப்ட் சைடு வந்தா -1/15. இது 6 வாட்டி P of A ஓட மதிப்பு. முதல்ல இத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 6 அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு வகுத்தோம்னா நமக்கு P of A கிடைச்சிடும். சோ பாருங்க 10 6 4 8 15 பகுதிகள் எல்லாம் வேறு வேறாக இருக்குது. Denominators are different. So we have to find the LCM of the denominators for that doing L division. இந்த L division மெத்தட்ல நம்ம LCM கண்டுபிடிப்போம் இல்லையா, டானா வகுத்தல் முறையில். அதில் கண்டுபிடிக்க போறோம். 2ஆல வகுக்க முடியும். 5 3 வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி இது வகுபடாது, அப்படியே எழுதிக்கிறோம். மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஒரு 5ஆல வகுக்கலாம். 5 1 வாட்டி 3 இந்த 2லாம் வகுபடாது, அப்படியே எழுதிக்கிறோம். 5 3 வாட்டி 15. மறுபடியும் 2ஆல வகுக்கலாம். இந்த 1 அப்படியே 3 அப்படியே எழுதிட்டோம். 1 வாட்டி 2 வாட்டி இந்த 3 அப்படியே எழுதிக்கிறோம். மறுபடியும் 3ஆல வகுக்கலாம். 1 வாட்டி இது 1 வாட்டி 1 அப்படியே இந்த 2 வகுபடாது, அப்படியே இது 1 வாட்டி எழுதிட்டோம். ஸோ இங்க வெறும் 2ன்னு ஒரு நம்பர் தான் இருக்கு, அதனால ஃபர்தரா டிவைட் பண்ண வேண்டாம். பாருங்க, இதெல்லாம் பெருக்கிக்கலாம். 2 5 பெருக்கினா 10 12 20 20 3 வாட்டி 60 60 2 வாட்டி 120. ஸோ 2 into 5 into 2 into 3 into 2 is 120 அப்படின்னு கிடைக்குது. அதாவது மீபோமா நமக்கு 120 அப்படின்னு இந்த 5 நம்பருக்கும் கிடைக்குது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது 120 இது 120 ஆக்கணும்னா இதை இதால பெருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். 12ஆல பெருக்கலாம். ஸோ 9 into 12 by 10 into 12. 5 12 120 பிளஸ் 1/6. இந்த 6 120 மாறணும். பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கினா 6. பாருங்க, இதுலயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2 5 பெருக்குங்க 10 இன்டூ இந்த 2 3 பெருக்குங்க 6 இன்டூ 2 சமம் 120 எழுதிடும். இப்போ இந்த 6 கூட பாருங்க 20 பெருக்கினா 120 வருமா? ஸோ கீழே ஒரு 20 மேலே ஒரு 20 பிளஸ் 1/4. இந்த 4 3ஆல பெருக்கினா 12 வருமா? 4 3 12. அப்போ 30ஆல பெருக்கினா 120 ஆயிடுமா? அப்போ மேலேயும் கீழேயும் 30ஆல பெருக்கணும். அப்புறம் 1/8 போட்டுங்களா? 8 120 மாறணும். 8 120 மாறணும் அப்படின்னா பாருங்க, இப்போ இதுலயே இது இந்த ரெண்டையும் பெருக்குங்க. 2 2 4 4 2 8 கூட 15 பெருக்குனா நமக்கு 120 வருமா? ஸோ கீழே ஒரு 15 மேலே ஒரு 15 மைனஸ் இங்க 15 இருக்கா? 15 கூட 8 பெருக்குனா 120 மாறிடுமா? ஸோ 1/15 கூட 8 in the denominator and the numerator. என்ன கிடைக்கும்? 6 வாட்டி P of A ஓட மதிப்பு. சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் சைடுல கீழே பகுதி எல்லாமே நமக்கு 120 மாறிடுச்சு. The denominator became 120 for all the cases. நம்ம மேல இருக்கிறத மட்டும் பெருக்க போறோம். 12 9 வாட்டி பெருக்கினா 108, மேல 120 20s 130s are 30 minus 50 minus 8 is 6 times P of A அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க 100 இதெல்லாம் கூட்டலாம். இது 50ன்னு கூட்டிக்கலாம். 158 இல்லைங்களா? இது 158. 158ல 8 போச்சுன்னா 150. 150ல 15 போச்சுன்னா 135ங்களா? ஸோ 135/120 அப்படிங்கிறது 6 வாட்டி P of A ன்னு கிடைக்குது. ஸோ இதை எப்படி திருப்பி எழுதுவோம்? 6 வாட்டி P of A அப்படிங்கிறது 135/120 அப்படின்னு கிடைக்குது. ஸோ P of A வேணும் அப்படின்னா இந்த 6 கீழே வந்துடும். 135/6 into 120 மாறும். ஓகேங்களா? இப்போ சுருக்க போறோம். நம்ம எப்படி சுருக்கலாம் அப்படின்னா பாருங்க, இதை 5ஆலையும் இதை 5ஆலையும் அடிக்கலாம். 5 3 வாட்டி 5 3 வாட்டி 5 5 2 வாட்டி 10 4 வாட்டி அப்படின்னு மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். 3 11 வாட்டி 33 வரும் இல்லைங்களா? 3 8 வாட்டி 24 வரும். ஸோ நமக்கு மேல 11 கீழே 8 6 are 48 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு P of A ஓட மதிப்பு என்னன்னு கிடைக்குது அப்படின்னா பாருங்க 11
by 48 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க P of A is மேல 11 கீழ 8 into 6 48 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P of B is twice P of A. அப்ப P of A ஓட மதிப்பு 11 by 48ங்களா? இப்போ இத ரெண்டால சுருக்கலாமா? பாருங்க இந்த 2 இதால அடிக்கலாம். 2 வாட்டி 4 வாட்டின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? மேல 11 கீழ 24 கிடைக்குமா? சோ அதுதான் P of B. அடுத்து P of C கால்குலேட் பண்ணனும் அப்படினா thrice நமக்கு 11 by 48 3 வாட்டி 11 by 48 3 ஆல 48 அடிக்க முடியும் 3 ஒரு வாட்டி 3 மிச்சம் 1 6 வாட்டி 18 அப்படினு நமக்கு 11 by 16 நமக்கு 11 by 16 P of C கிடைக்குது. So P of A ஓட மதிப்பு 11 by 48 P of B ஓட மதிப்பு 11 by 24 P of C ஓட வேல்யூ 11 by 16 அப்படினா நமக்கு இந்த 13th question ஓட ஆன்சர் கிடைக்கும். 14th question, in a class of 35 students are numbered from 1 to 35. The ratio of boys to girls is 4:3. The roll numbers of students begin with boys and end with girls. Find the probability that a student selected is either a boy with prime roll number or a girl with composite roll number or an even roll number. அதாவது 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் 4:3 ஆகும். வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது. ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இறை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பாய்ஸும் கொஞ்சம் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து அதாவது விகிதம் வந்து 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் அவங்க கொடுக்கல. இந்த ரேஷியோ வச்சு தான் பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு நாம கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நம்பர் போடும்போது என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல பாய்ஸ் வந்து நம்பர் போட்டு அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸோட நம்பரை போட்டிருக்காங்க. இப்போ எத்தனை பாய்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 2 3 இருந்து நம்பரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேர்ள்ஸுக்கான நம்பர்ஸை நம்ம கண்டினியூ பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுல இருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நபர் பகா எண் கொண்ட மாணவராகவோ அதாவது பிரைம் நம்பர் உள்ள ஒரு பாயாகவோ அல்லது காம்போசிட் நம்பர் உள்ள ஒரு கேர்ளாகவோ அதாவது பகு எண் கொண்ட ஒரு மாணவியாகவோ அல்லது இரட்டை எண் கொண்ட ஏதோ மாணவியோ மாணவராகவோ இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நமக்கு 35 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் இருக்காங்கங்கறத தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸா எழுதிக்கணும். சோ n of s is 35. இப்போ பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ விகிதத்தை எடுத்துக்க போறோம். 4:3 அப்படிங்கிறது தான் பாய்ஸ் is to girls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4:3 அப்படின்னா அந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சுருங்கிய வடிவமாக தான் கொடுப்பாங்க. அதாவது சிம்பிளிஃபைட் வேல்யூவாக தான் கொடுப்பாங்க. இதுக்குமான காமன் ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணி வெளியே எடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை சேர்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுக்குமான பொது உறுப்பு என்னவா இருக்குன்னா எக்ஸ். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 35 வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4xையும் 3xையும் கூட்டினா 7x plus 35. நமக்கு x ஓட வேல்யூ என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அது 5 அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் மாணவர்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா வந்து நமக்கு 5னு கிடைச்சிருச்சு. அப்போ 4xல போட்டா பாய்ஸோட எண்ணிக்கை தெரியும். இப்போ 4 into 5 is 20 பாய்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மாணவியர்கள் எண்ணிக்கை 3 into x 3x அப்படிங்கும்போது 15. அப்போ பாய்ஸ் ஃபர்ஸ்ட் நாம எழுதிக்க போறோம். என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் முதல் 20 பேரும் மாணவர்களாக இருக்காங்க. அப்புறம் மாணவியர்கள் எப்படி இதுல ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு 21ல ஆரம்பிக்குது. 22 23 24
25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 அப்படின்னு 15 மாணவியர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம மாணவர்கள் மாணவியர்களை பத்தி எழுதிட்டோம். எழுதுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும்னு பார்க்க போறோம். பாருங்க, either a boy with prime number, அதை ஏவாகவும் பாருங்க, ஆறுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆறுக்கு முன்னாடி இருக்கிறத ஏன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் a girl with composite roll number நம்ம b-ஆ வச்சுக்கிறோம். அப்புறம் கடைசியா வந்திருக்கிற ஆறுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஈவன் ரோல் நம்பர்ங்கிறத c-ஆ வச்சுக்கணும். அப்போ அந்த மூணு கண்டிஷன்ஸ் இப்பவே இங்கேயே சொல்லிட போறோம். நம்ம என்ன அப்படின்னா let ABC with the event of getting அப்படின்னு क्वेश्चनல இருக்கிறதே அப்படியே அழகா பார்த்து எழுத போறோம். getting a boy with prime roll number, comma, a girl with composite roll number, comma, and even roll number respectively. அதுவே தமிழ்ல A, B, C என்பன முறையே அதாவது A, B, C என்பன முறையே பகா எண் கொண்ட மாணவர், பகு எண் கொண்ட மாணவி, இரட்டை எண் கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்ச்சி எண்ணுன்னு தமிழால் தான் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நாம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ A என்ன அப்படின்னா பகா எண் கொண்ட மாணவர், அதாவது பிரைம் நம்பர், பாய் வித் பிரைம் நம்பர். இதெல்லாம் தான் பாய்ஸ். பிரைம் நம்பர் எது அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 அதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 4, 5, 6, 7, 8. ஸோ n of A is 8 and P of A உடனே கால்குலேட் பண்ணிடுறோம். n of A by n of S which is 8 by 35 அப்படின்னு. அடுத்தது B கால்குலேட் பண்றோம். B அப்படிங்கிறது என்னன்னா a girl with a composite number. இதான் பாருங்க girls. இதுல எது பிரைம் நம்பரோ அதை மட்டும் விட்டுறலாம். 23 ஒரு பிரைம் நம்பர், 29 ஒரு பிரைம் நம்பர், 31 is a பிரைம் நம்பர். இந்த மூணையும் விட்டுட்டு மீதி எல்லாம் அப்படிங்கும்போது நமக்கு 21, 22, 24, 25, 26, 27, 28, 30, 31 விட்டுட்டு 32, 33, 34, 35 எல்லா காம்போசிட் நம்பர்ஸும் எழுதிட்டோம். 15ல நம்ம 3 விட்டுட்டோம். ஸோ n of B கால்குலேட் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 கிடைக்குது. ஸோ P of B உடனே கால்குலேட் பண்றோம். நமக்கு n of B by n of S அதாவது 12 by 35 அப்படின்னு கிடைக்குது. C என்னன்னு பார்க்கிறோம். C is all even roll numbers. இரட்டைப்படை வரிசை எண்கள் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். 2ல இருந்து நமக்கு 34 வரைக்கும் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, அப்புறம் 20, 22, 24, 26, 28, 30, 32 and 34 அப்படிங்கிற அத்தனை எண்ணையும் n of C எவ்வளோ அப்படின்னா 17 கிடைக்குது. உடனே P of C கால்குலேட் பண்றோம். 17 by 35 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம A, B, C, P of A, P of B, P of C கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு P of A union B union C கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B union C is P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. அதனால நம்ம மீதி 4ஐயும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் P of A, P of B, P of C மட்டும் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம் நம்ம இது வரைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா A intersection B, A க்கும் B க்குமான பொது உறுப்பு இருக்கான்னு பார்க்கிறோம். இது A, இது B. இது பகா எண் கொண்ட வரிசை எண்கள், இது பகு எண் கொண்ட வரிசை எண்கள். அப்ப ரோல் நம்பர்ஸ் இது வந்து பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர். பிரைமுக்கும் காம்போசிட்டுக்கும் நமக்கு காமனான இது இருக்காது.
So n of A intersection B is 0. So P of A intersection B என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 by 35 அப்படின்னா கிடைக்கும். அடுத்தது n of B intersection C இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். B க்கும் C க்கும் பொது உறுப்பு. பாருங்க இது B இது C பொது உறுப்பு இருக்கு. சோ அந்த எலிமெண்ட்ஸ் முதலில் எழுதணும். பாத்தீங்கன்னா B க்கும் C க்கும் அப்படின்னா 22 ஏன்னா இரட்டைப்படை எண்கள் அப்படிங்கும்போது 22 24 26 28 32 30 32 34 இதெல்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். So 22 24 26 28 30 32 and 34 அப்படினு மொத்தம் 1 2 3 4 5 6 7 கிடைக்குது. So n of B intersection C is 7. உடனே P of B intersection C calculate பண்றோம் 7 by 35 அப்படினு கிடைக்குது. அடுத்து A intersection C இருக்கான்னு பார்க்கணும். இது A இது A இது C. இப்போ இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா 2 ன்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு அப்புறம் வேற எதுவும் கிடையாது. சோ இந்த 2 தான் காமன் எலிமெண்ட்ஸ் between it. அப்ப அந்த ரெண்டை மட்டும் எழுதிக்கிறோம். நமக்கு அப்போ n of A intersection C அப்படிங்கிறது இந்த 1 தான். அப்புறம் P of A intersection C கால்குலேட் பண்ணனும்னா 1/35 அப்படினு கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணனும்னா A B அடுத்து என்ன அப்படினா A B மற்றும் C க்கான காமன் எலிமெண்ட் இருக்கா A க்கு B க்கு C க்கு மூணுக்குமான காமன் எலிமெண்ட் இருக்கா அப்படினு பார்க்க போறோம். இதுல இருக்குது பிரைம் நம்பர் இது காம்போசிட் நம்பர் இது ரெண்டுமே காமன் எலிமெண்ட்ஸ் வரலைங்கும்போது மூணாவதோட சேர்த்து நமக்கு காமன் எலிமெண்ட்ஸ் வராது சோ கிடையாது. சோ n of A intersection B intersection is 0. அதனால P of A intersection B intersection C is 0 by 35 அப்படினா கிடைக்கும். சோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா அப்படினா P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C அப்படிங்கற இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ அதனோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க P of A ங்கிறது 8/35 னும் அடுத்து P of B ங்கிறது 12/35 னும் அடுத்து P of C அப்படிங்கிறது 17/35 னும் அடுத்து அப்புறம் பாருங்க A intersection B யோடது பார்த்தா 0 அப்போ plus minus 0/35 அதே மாதிரி அடுத்து B intersection C யோடது என்ன அப்படினா 7/35 அதுக்கு அப்புறம் மைனஸ் நமக்கு A intersection C என்னன்னா 1/35 அதுக்கு அப்புறம் கடைசிது வந்து நமக்கு பாருங்க P of A intersection B intersection C தான் கடைசிது 0/35 அப்படினு வருது. இப்போ நாம என்ன பண்ணனும் அப்படினா பாருங்க 7 -7 எல்லாத்துக்குமே காமனா நமக்கு 35 ங்கிறது காமன் டினாமினேட்டர் பொது பகுதி 35 எழுதிட்டோம். இப்போ பாருங்க இந்த 0/35 இதெல்லாம் வெட்டலாம் நம்ம. அப்ப நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க 8ஐயும் 12ஐயும் கூட்டினா 20 20ஐயும் 17ஐயும் கூட்டினா 37 3 பிளஸ் இருக்கனால 3ஐயும் ஒண்ணா கூட்டிட்டோம். மைனஸ் 7 பாருங்க இதுவும் -7 இதுவும் -1 -7 -1 -8 ன்னு ஆயிடுச்சு. சோ 29 37ல 8 போச்சுனா 29/35 அப்படி கிடைக்குது. Therefore P of A union B union C நமக்கு தேவையான P of A union B union C ஓட வேல்யூ நமக்கு 29/35 அப்படினா இந்த 14th क्वेश्चन ஓட ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான்.